இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பொத்தேரியில இருக்கோங்க. பொத்தேரி ஜிஎஸ்டி ரோடு சரிங்களா? ட்ரெயின் போது பாருங்க, அப்படியே லைவா நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா லைவா ஜிஎஸ்டி பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல தான் நம்ம இருக்கோம். இதுல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க. ஃபுல்லாவே பஸ் ஸ்டாப், எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கக்கூடிய ஒரு பக்காவான லொகேஷன். ஃபுல்லா எப்பயும் ஜிஎஸ்டி ரோட்ல டிரான்ஸ்போர்ட் போயிட்டு வந்துட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. இதுல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி சூப்பரா வந்து அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்ல இந்த ஜிஎஸ்டி வந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு எல்லா கம்பெனி பஸ்ஸுமே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி, கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டி அப்படின்ற மாதிரி எல்லாமே பக்காவா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன். முக்கியமான பிரைம் லொகேஷன்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. பக்கா ரெசிடென்சியல் ஏரியால இந்த மாதிரி ஃபுல்லா வீடியோ எல்லாமே இருக்கா, சுத்தி பாருங்க. ஃபுல்லா வீடியோ தான், எங்க பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா நல்ல ரெசிடென்சியல். இந்த பக்கம் கூட புதுசா வந்து வீடியோ எல்லாமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ரெசிடென்சியல் ஏரியால இமிடியேட்டா நீங்களும் வீடு கட்டிட்டு குடி வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுவும் ஜிஎஸ்டில இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குல்ல, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்லங்க பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்மளோட சைட்டுக்கு நீங்க வந்து வர முடியுங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜோஹோ, இந்த பக்கம் மஹிந்திரா ஸ்ட்ரீட், ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா மிடில்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்கு. அதுவும் பக்கவான ரெசிடென்சியல் ஏரியால இமிடியேட்டா வீடு கட்டிட்டு வர மாதிரி நல்ல டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணி சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயே பாத்தீங்கன்னா நியர்பைல ஸ்கூல், காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸ்கூல் பாத்தீங்கன்னா மரமில்லார் ஜேஆர்கே ஸ்கூல், உங்களுக்கு வந்து சென்ட் ஜோசப் ஸ்கூல் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி எஸ்ஆர்எம் ஸ்கூல், காலேஜ் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கம் டிமார்ட், ரிலையன்ஸ் அப்படின்ற மாதிரி சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாப்பிங்கும் பாத்தீங்கன்னா எல்லா வசதியிலுமே இருக்கக்கூடிய ஒரு பிரைம் லொகேஷன்ல எலக்ட்ரிக் ட்ரெயின், பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு லொகேஷன்ல இமீடியட்டா வீடு கட்டுறதுக்கு இந்த சைட் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வீடுகள் எல்லாமே சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு செம்மையான ஒரு லொகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கோங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரதர்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கம்பெனி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சூப்பர். சொல்லிருங்க, இப்போ நம்ம கரெக்டா நம்ம எங்க லொகேட் ஆயிருக்கோம். சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அருமையா இருக்கு. அதுவும் சுத்தி ஃபுல்லா வீடுகள் எல்லாமே இருக்கு. நல்ல ஒரு லொகேஷன் அமைஞ்சிருக்கு. எங்க லொகேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம். ஆக்சுவலா நம்ம சைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காட்டாங்குளத்தூருக்கும் பொத்தேரிக்கும் நடுவுல நம்ம சைட் வந்து லொகேட் பண்ணிருக்கோம். சூப்பருங்க. நம்ம காட்டாங்குளத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நம்ம சைட் ரீச் ஆயிடலாம். சூப்பர். காட்டாங்குளத்தூர் ஜிஎஸ்டி ல இருந்து சொல்றீங்க நீங்க? காட்டாங்குளத்தூர் ஜிஎஸ்டி ல இருந்தே தான் சொல்றேன். சூப்பர். இதே நீங்க பொத்தேரி வழியா வரீங்கன்னா வெறும் 1.5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நம்ம சைட்டை வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம். சூப்பருங்க. அதே மாதிரி நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்ல வருதுல? ஆமா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்ல பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஓகே. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பேக் சைடுல தான் நம்ம சைட்டை லொகேட் பண்ணிருக்கோம். சூப்பருங்க. கரெக்ட்டா வெறும் 1.5 கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன், ஜிஎஸ்டி உங்களுக்கு ரெண்டுமே நம்ம மீட் பண்ணிடலாம். சூப்பருங்க. அதே மாதிரி அந்த வர்ற 1.5 கிலோமீட்டர் ரோடுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெசிடென்ஷியலாவே இருக்கும் இல்லையா உங்களுக்கு? ஆமா, வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லா பிளஸ் அபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு சுத்தி ரெசிடென்ஷியலா இருக்கு. சூப்பருங்க. இப்போ நமக்கு பேக் சைடுல தெரியுது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் ஹவுஸ், அபார்ட்மெண்ட்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து இருக்கு. இந்த இடத்தோட ஹைலைட்ஸ் என்னங்க, நம்ம பேசலாம் கொஞ்சம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட மெயின் ஹைலைட்ஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் இருக்கிறது தான். ஓகேங்க. எஸ்ஆர்எம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அதுக்கு அடுத்து ஹாஸ்பிட்டல் எல்லாமே உங்களுக்கு A to Z வந்து உங்களுக்கு எஸ்ஆர்எம்லயே இருக்கு. நம்ம எங்கேயுமே போக தேவையில்லை. ஏன்னா மெயினா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்டிட்டு வரோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அம்யூனிட்டிஸ், முக்கியமா அத்தியாவசிய தேவைன்னு சொல்லிட்டு மெயினா பார்ப்போம் இல்லையா? அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு. அது ஒரே இடத்துல இருக்கு. நம்ம பொத்தேரி நம்ம எஸ்ஆர்எம் இருக்கு இல்லையா, அங்கேயே உங்களுக்கு வந்து ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே நம்ம அங்கேயே வந்து அதே மாதிரி ஜிஎஸ்டியும் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து ரீச் பண்ண முடியும். பஸ் ஸ்டாப்புமே உங்களுக்கு வந்து அங்க இருக்கு. எல்லா பஸ்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நின்னுதான் போகுது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா பஸ் அவைலபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ட்ரெயினும் வந்து பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ட்ரெயினுமே அவைலபிலிட்டி இருக்கு. சூப்பர். சோ சிட்டிக்கு வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல அதிகமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமா டிராவல் பண்றாங்க. ஓகே. சோ எல்லாருமே சிட்டிக்கு தான் இன்னைக்கு வந்து வேலைக்கு போறாங்க. ஏன்னா இன்னைக்கு சென்னை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சவுத்த நோக்கி தான் வளர்ந்துட்டு போகுது. ஆனா ஒர்க் ரிலேட்டட்னு பாக்கும்போது நம்ம வந்து சிட்டிக்கு தான் நம்ம போவோம். அதுக்கு மெயின் டிரான்ஸ்போர்ட்டாவே நம்ம சூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் தான் சூஸ் பண்றோம். ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின், பஸ்ஸஸ் தான். கண்டிப்பா. சோ உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி அதிகமா நமக்கு ஏசி ட்ரெயின் வேற விட்டாங்க உங்களுக்கு. ஆமா, இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காகவே வந்து ஏசி ட்ரெயின் வந்துருச்சு உங்களுக்கு. குளுகுளுன்னு போறதுக்கு. அதுவும் நம்மளுக்கு 1.5 கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன் அருமையா வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி லொகேஷனை பார்க்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மனசும் பாத்தீங்கன்னா அவ்வளவு குளிர்ச்சியா இருக்குங்க. ஏன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இமீடியட்டா வீடு கட்டுறதுக்கு இந்த சரௌண்டிங்ல இடம் நிறைய பேர் தேடி இருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெசிடென்ஷியல் தான். எங்க திரும்பி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுகளாவே இருக்கு. வர்ற ரோடுமே அந்த 1.5 கிலோமீட்டர் ரோடுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ரெசிடென்ஷியல் சூழ்ந்து இருக்குதுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா கடைகளும் ஆகட்டும், நம்ம டீ கடை, காய்கறி கடை எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நீங்க ஜிஎஸ்டி வரைக்குமே ரீச் பண்ணணும் அவசியம் கிடையாது. எல்லாமே அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடங்கி இருக்கு. எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு அருமையான லொகேஷன்ல நீங்களும் உடனே
வீடு கட்டிட்டு வர மாதிரி அதுவும் நம்மளுக்கு லோ பட்ஜெட்ல வேணும், எல்லா அக்சஸுமே வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்களா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம சைட்டை பத்தி நம்ம கம்பெனி பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம் மக்களுக்கு. நம்ம கம்பெனியோட நேம் பாத்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி. சூப்பருங்க. என் பேர் வந்து பாத்தீங்கன்னா வினோத். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா அதுல டீம் லீடரா இருக்கேன். ஓகே, இதுதான் நம்ம முதல் ப்ராஜெக்ட்ன்றது கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம கம்பெனி இது வரைக்கும் வந்து அரௌண்ட் நார்த் மெட்ராஸும் சரி சவுத் மெட்ராஸ்லயும் அவ்வளவு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம அப்கமிங் ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா இப்ப பொத்தேரியில காட்டாங்குளத்துல மிடில் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். சூப்பர். நம்ம சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா செரசா எமினன்ட். சூப்பருங்க. ஓகே, இப்போ வேல்யூ ராயல்டி கொடுக்குறது பாத்தீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இமிடியேட்டா வீடு கட்டுற மாதிரி ரெசிடென்சியல் ஏரியால அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த சைட்டுமே ஒரு சூப்பரான சைட். உங்களுக்கு இந்த சைட்டை பத்தி சொல்லலாம், எவ்வளவு பெரிய சைட், என்ன எவ்வளவு பிளாட்? இது வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் நம்ம ஒரு 4 ஏக்கர்ஸ்ல நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பண்ணிருக்கோம். 120 பிளாட்டுக்கு மேல நம்ம வந்து சைட்ல 120 பிளாட்டுக்கு மேல நம்ம சைட்ல வந்து கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. சூப்பர். என்ன அப்ரூவ்ட் ப்ரோ நம்ம கொடுத்துருக்கோம்? நம்ம கொடுத்திருக்க அப்ரூவ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி பிளஸ் ரேரா அப்ரூவோட கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகே, மினிமம் சைஸ் 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. சூப்பர். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு லைனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வேணும்னாலும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமா. சோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிஜி வந்து பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே நம்மளுக்கு எஸ்ஆர்எம் குளோபல் இருக்குன்றதுனால நம்மளுக்கு வந்து பிஜி வந்து பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு ரெண்டல் இன்கம்னு எதிர்பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ப்ராட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிறந்துற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சூப்பர். அதுதான் ப்ரோ சொன்ன மாதிரி என்னன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஓனர்ஸ்க்கு நம்ம வந்து வீடு கட்டிட்டு வரோம் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் மாதிரி பண்ணாலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இல்லை. ஏன்னா ரெண்டட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்ல ரெண்டடே போகும். ஏன்னா எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு எடுப்பாங்க. அதனாலதான் நீங்க ஒரு வாங்கி ஒரு வீடு கட்டிட்டு விட்டா கூட அங்க உங்களுக்கு நல்ல ஒரு வாடகையுமே போங்க. அதை இன்வெஸ்ட்மெண்ட் பேஸா வந்து யோசிக்கிறவங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ சைட்டோட டெவலப்மெண்ட் எப்படி பண்ணிருக்கோம்? சைட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 30 ஃபீட் ரோட்ல இருந்து 40 ஃபீட் ரோட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீட் லைட் வந்து பாத்தீங்கன்னா சோலார் லைட் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இபி கனெக்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கார்ப்பரேஷன் வாட்டர் டேப் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டியும் இமிடியேட்டா உங்களுக்கு வந்து வர மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மெயினா யோசிக்கிறது ட்ரைனேஜ். சோ வந்து நம்ம சைட்லயே நம்ம வந்து அடிஷனலா ட்ரைனேஜும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரும் அப்படின்றது நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. சோ அதுக்கு வந்து லேட் ஆகும். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல முன்னாடியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மென்ட்டோட தான் பண்ணி கொடுத்துருக்கோம். பக்கா டெவலப்மென்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. நீங்க இமிடியேட்டா நாளைக்கே வீடு கட்டலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச கையோட. சூப்பருங்க. உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா அடுத்த நாளே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு பாதை தான். இப்போ நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். சூப்பர். உங்களுக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சைடுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷனல் சப்போர்ட்ன்றது பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அத்தனை ப்ராஜெக்ட் பண்ணனால நம்மளுக்கு வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக் அவ்வளவு பேர் வந்து அவ்வளவு நல்ல விஷயமா கொடுத்துருப்பாங்க. ஓகே, சூப்பர். ஓகே ப்ரோ, இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ பட்ஜெட் இந்த மாதிரி லொகேஷன் இருக்கு, இந்த மாதிரி சரௌண்டிங் ஃபுல்லா வீடு எல்லாமே இருக்கு இல்லையா? இந்த இடத்துல என்ன பட்ஜெட் கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு? ஆக்சுவலா இந்த சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6,500ல இருந்து 7,000 ரேஞ்ச் வரைக்கும் இன்னைக்கு வந்து ரேட் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஆனா நம்ம கொடுத்துருக்கிறது பாதியான விலை தான். சூப்பர். வெறும் 3,800 ரூபாய்க்கு நம்ம வந்து சைட் கொடுக்குறோம். 3,800 ரூபாய்க்கு 800 அதான் சூப்பருங்க. ஓகே, ஒரு சதுரடி 3,800 ரூபாய்க்கு வந்து கொடுத்துறோம். ஓகே, இப்போ ஒரு பிளாட்டா வாங்க போறோம் அப்படின்னா என்ன மாதிரி பட்ஜெட் வருது நம்மளுக்கு? நம்ம ஒரு பிளாட்டா வாங்குறோம்னா மினிமம் 30 lakhsல இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. சூப்பருங்க. 30 லட்சத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்த வந்து நம்மளால சொந்தமாக்க முடியும். இந்த சரௌண்டிங்ல நம்ம ஒரு அபார்ட்மெண்ட் வாங்க போனா கூட அதை விட அதிகமா தான் போகுது. அபார்ட்மெண்ட் போனீங்கனாலே இன்னைக்கு வந்து 60 lakhs வந்து பாத்தீங்கன்னா மேல தான் போயிட்டு இருக்கு. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 50 lakhsலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் வில்லா ஹவுஸஸே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம லொகேஷன்ல நம்ம பண்ணி தரோம். சூப்பர். 50 லட்சத்துக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இடத்துடன் கூடிய தனி வீடே நம்ம வந்து பண்ணி தரோம். சூப்பருங்க. நல்ல ஒரு இது உங்களுக்கு ஃபுல்லா டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க இந்த இடத்துல. அதுவும் நம்ம பேக்ரவுண்ட்ல நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நீங்க செக் பண்ணிட்டே பார்க்கலாம். இந்த சரௌண்டிங்ல பிரதர் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 50-60 லட்சத்துக்கு உங்களுக்கு அபார்ட்மெண்ட் பிளாட் தான் கிடைக்கும். ஆனா இடத்துடன் கூடிய தனி வீடே பாத்தீங்க அப்படின்னா 50 லட்சத்துக்கு பண்ணி தந்துறீங்க. நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் 2,300 ரூபாய் தான் நம்ம சார்ஜபிள் பண்றோம். சூப்பர். அதுலயுமே பக்காவா பண்ணி தந்துறீங்க. சூப்பருங்க. நல்ல சைட். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா அக்சஸ்மே இருக்கு. இப்போ நியூவா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எல்லா டெவலப்மெண்ட்மே பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல வந்துருச்சு. ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ வசதி பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துக்கு வந்துருது இல்லையா? அதோட அது மட்டும் இல்லாம மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் 2029 அப்போ செங்கல்பட்டு வரைக்குமே எக்ஸ்டென்ஷன் பண்ண போறாங்க. சோ அது வந்து அப்ரிஷியல்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்டா கூட நீங்க யோசிக்கலாங்க. இந்த வீடு கட்டினாலும் கட்டலாம், வாங்கி போடுங்க. நம்ம சிட்டிக்குள்ள இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ஒரு பிளாட்டா கூட வாங்கி போடலாம். ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் கூட இது உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். அப்பலாம் அங்க மெட்ரோ இங்க இருந்து அது வரைக்கும் உங்களுக்கு போயிடும். செங்கல்பட்டுல இருந்து நீங்க எங்க ஏறினாலும் சிட்டிக்குள்ள எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து அக்சஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து மெட்ரோ ஃபெசிலிட்டி வந்து ஃபுல்லாவே கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லாம் இன்னைக்கு இந்த சரௌண்டிங்ல நம்மளுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டோம். கோயம்பேடு அப்படியே க்ளோஸ் பண்ணுவாங்க, அவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்டு நம்ம முடிச்சுட்டு இங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்துக்க மாட்டோம். எல்லாத்தையுமே பக்காவா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாவே இன்னைக்கு அவுட்டர் கொண்டு வந்து இந்த ஏரியாவும் பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணணும் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவுட்டர் ரிங் ரோடு, பெரிஃபரல் ரிங் ரோடு எல்லா வசதியிலுமே பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்துருச்சு. பெரிஃபரல் ரிங் ரோடு நம்மளுக்கு ஓஎம்ஆர்ல இருந்து பூஞ்சேரி வரைக்கும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போகுது. உங்களுக்கு மீஞ்சூர் வரைக்கும் ஒரே ரோடு. சேட்டலைட் டவுன் ஃபுல்லா டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் சவுத் சைடு தான் பாத்தீங்கன்னா ஃபுல் டெவலப்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் ஃபுல்லா நிறைய பேர் இந்த சைடு உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கம்மியான பட்ஜெட்டுக்கு ஒரு 3800ல டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்க மாதிரி நல்ல கம்பெனில ஒரு கொடுக்குற மாதிரியும் சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இமிடியேட்டா சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. சைட் விசிட் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்களா ப்ரோ? நிச்சயமா. நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் கால் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்ணிப்போம். சைட் விசிட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிறோம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. லோன் வசதி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. ஆமா, லோன் வந்து பாத்தீங்கன்னா 80 to 90% வரைக்கும் நம்ம லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கிறோம். சூப்பருங்க. உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 6 lakhs டவுன் பேமெண்ட். ஆக்சுவலா கிளியரா சொல்ற 6 lakh டவுன் பேமெண்ட். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 6 லட்சம் இருந்தாலே போதும் அந்த ரேட் தான் எதிர்பார்க்கறாங்க. பட் ஆனா அது டவுன் பேமெண்ட் தான். பேலன்ஸ் நம்ம 90% வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோன் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி தரோம். சூப்பர் சூப்பர். ஏன் அதை மென்ஷன் பண்ணி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 30 லட்சத்துமே கொடுத்து நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. நிறைய லோன்ல போவோம். அதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபா உங்க கையில நம்ம ஒரு ஜுவல்ல கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிறு அளவு போய் பேங்க்ல வச்சாங்கன்னா கூட அந்த அமௌண்ட் வந்துரும். அதை வச்சு கூட நீங்க ஒரு முன்பணமா கொடுத்து ஒரு பிளாட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்க சீக்கிரம் வரணும். ஏன்னா இந்த மாதிரி சரௌண்டிங்ல உங்களுக்கு பிளாட் எல்லாமே ஃபாஸ்டா புக்கிங் போகும். உங்களுக்கு பிடிச்ச ஃபேசிங்ல பிடிச்ச சைஸ்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா வரீங்களோ அந்த முன்பணத்தை இல்ல டோக்கன் போட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். என்ன இப்ப லான்ச் பண்ண போறோம் ப்ரோ? நம்ம ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாக்குற அன்னைக்கு மறுநாள் தான் லான்ச். ஓகே. சோ நாளைக்கு லான்ச் பண்றோம். இன்னைக்கே ஆல்மோஸ்ட் நிறைய கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. சோ சைட் விசிட் வராங்க. ஆல்மோஸ்ட் புக்கிங் இன்னில இருந்தே நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சீக்கிரமா நம்ம வந்து சோல்ட் அவுட் ஆகுது. ஏன்னா ரேட் வைஸ்லன்னு பாக்கும்போது உங்களுக்கு நாங்க ரொம்ப கம்மி பட்ஜெட்ல நாங்க கொடுக்குறோம். சோ மார்க்கெட் சரௌண்டிங் எதிர்பார்க்கும் போது நம்ம கம்மியா கிடைக்கும் போது மக்கள் வந்து தேடி வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்மளது வந்து ட்ரஸ்டபிள் கம்பெனி. சோ அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்மளுக்காக வந்து சப்போர்ட் பண்றாங்க. மக்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நாங்க அந்த அளவுக்கு சர்வீஸும் பெஸ்டா கிளியரா பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு சைட்டுங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா பக்காவா இருக்கக்கூடிய எல்லா அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டு. மிஸ் பண்ணிடாதீங்க. இமிடியேட்டா வாங்க. வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட் ஸ்கிரீன்ல அவங்க நம்பர் தான் டைரக்டா கொடுத்துருக்கேன். வேல்யூ ரியாலிட்டி நம்பர். கால் பண்ணிட்டு இமிடியேட்டா சைட்டை விசிட் பண்ணுங்க. உங்க பிளாட் பிடிச்ச பிளாட்டை வந்து புக் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ப்ரோ. சூப்பரான சைட்டு. இதே மாதிரி நிறைய சைட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இந்த வீடியோ இந்த சைட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோல ஒரு சைட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்